வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பூமிக்கு திரும்பினார் விண்வெளி நாயகன் சுபான்சு சுக்லா. கோடிக்கணக்கான மக்களின் கனவுகளை ஊக்குவித்துள்ளதாக பிரதமர் மோடி பாராட்டு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிதம்பரத்தில் தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜக பின்னணியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம். அமைச்சர் ரகுபதி விமர்சனம். குரூப் 2 2A தேர்வுகளுக்கான தேதி அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியீடு. ஜூலை 25ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக கமலஹாசன் பதவியேற்பு. மக்கள் நீதி மய்யம் அறிவிப்பு. இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 வீரர்களுடன் விண்வெளியில் இருந்து புறப்பட்ட டிராகன் விண்கலம் கலிபோர்னியா மாகாணம் சாண்டியோகோ கடலில் இறங்கியது. ஆக்சியம் 4 வணிக திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா, முன்னாள் நாசா வீரர் பெக்கி விட்சன், போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கி விஸ்னிஸ்கி மற்றும் ஹங்கேரியைச் சேர்ந்த ரிபோர் கபு ஆகியோர் கடந்த மாதம் 26ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். இதன் மூலம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனைகளை சுபான்சு சுக்லா படைத்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்த அவர் தனக்கு ஒதுக்கப்பட்ட 7 ஆய்வுகளையும் வெற்றிகரமாக நிறைவு செய்ததாக நாசா தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து சுபான்சு சுக்லா குழுவினர் பூமிக்கு திரும்பும் நிகழ்வு ஜூலை 14ஆம் தேதி பிற்பகல் தொடங்கியது. இந்த விண்கலம் அமெரிக்காவின் நேரப்படி அதிகாலை 2:31 மணிக்கு கலிபோர்னியா கடலில் தரையிறங்கியது. வெற்றிகரமாக ஸ்பிளாஷ் டவுன் முடிந்ததை அடுத்து படகு மூலம் விண்கலம் கப்பலில் ஏற்றப்பட்டது. விண்கலத்தின் கதவு திறக்கப்பட்டதை அடுத்து 4 வீரர்களும் வெளியே அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்ட பின் சகஜ வாழ்க்கைக்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்கலத்தில் கடலில் இறங்கிய 4 வீரர்களும் பத்திரமாக உள்ளதாக நாசா தகவல் அளித்துள்ளது. இந்நிலையில் சுபான்சு சுக்லா பூமிக்கு திரும்பியதை கண்டு அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க நிகழ்ச்சி அடைந்தனர். சுபான்சு சுக்லாவை வரவேற்று அவரது குடும்பத்தினர் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமிக்கு திரும்பிய சுபான்சு சுக்லாவுக்கு வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சுபான்சு சுக்லாவின் பயணம் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு மற்றொரு மைல்கல் எனவும் நாட்டு மக்களுடன் இணைந்து தானும் சுக்லாவை வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இன்று முதல் 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிதம்பரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள காமராஜர் படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக அரசு பள்ளியில் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். அப்போது மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நகர பகுதிகளில் 13 துறைகள் மூலம் 43 வகையான சேவைகளை பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் கிராம பகுதிகளில் 15 துறைகள் மூலம் 46 வகையான சேவைகள் பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவைகளை பெற முதற்கட்டமாக இன்று முதல் நவம்பர் மாதம் வரை தமிழகம் முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கும் விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திராவிட மாடல் அரசுக்கு துணையாக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் உள்ளதாகவும் தமிழ்நாடு ஓரணியில் இங்கு இருக்கும் போது எந்த டெல்லி அணியின் காவி திட்டமும் பலிக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்தார். மொத்தம் 10,000 முகாம்கள் நடக்க போகுது. தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து உங்களை சந்திச்சு முகாம் நடக்கிற நாள், இடம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க. என்னென்ன ஆவணங்களை நீங்க முகாமுக்கு கொண்டு வரணும் என்ற தகவலையும் சொல்லி விண்ணப்பங்களை கொடுத்துருவாங்க. மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது உள்ளிட்ட
46 சேவைகள் தொடர்பாக தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம். தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில், அதாவது உங்க பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தோட நோக்கமே இருக்கிற பகுதிக்கு சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறது தான். பாஜகவின் சி டீம் தான் விஜய், அவரை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, ஆட்சியர் அருணா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டு பொதுமக்களின் குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை கூறினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, ஒன்றிணைவோம் தமிழகம் என்பது திமுகவுக்கு மட்டுமின்றி தமிழக மக்களுக்கே முதலமைச்சர் தந்துள்ள சிறப்பு திட்டம் எனவும், திமுக நிர்வாகிகள் வீடுதோறும் சென்று இந்த ஆட்சியின் பயன்கள் குறித்து கேட்டறிந்து திட்டத்தில் இணைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்ட பின் மக்களை உறுப்பினராக சேர்ப்பதாக அமைச்சர் ரகுபதி கூறினார். மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே தந்திருக்கிற மிகப்பெரிய மிகச்சிறந்த திட்டமாகும். அது ஒவ்வொரு வீடுதோறும் கழக தோழர்கள் சென்று அந்த வீட்டிலே இருக்கின்றவர்களிடத்திலே இந்த ஆட்சியிலே நீங்கள் ஏதாவது பயனடைந்திருக்கிறீர்களா, என்ன பயனடைந்திருக்கிறீர்கள் என்கின்ற கேள்விகளை கேட்டு, அதற்கு பிறகு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டு அவர்களுடைய அலைபேசி எண்ணை வாங்கி அதன் மூலமாக தலைமைக்கு அனுப்பி அங்கே இருந்து OTP எண்ணை பெற்று அதற்கு பிறகு அவர்களை உறுப்பினராக சேர்க்கிற திட்டம் தானே தவிர இது போலி உறுப்பினர்களை சேர்க்கின்ற திட்டம் அல்ல. ஒவ்வொருவரும் மனம் உவந்து இந்த அரசு செய்திருக்கின்ற பல்வேறு சாதனைகளை உணர்ந்து இன்றைக்கு இந்த திட்டத்திலே எங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தலைவர் தளபதிக்கு பின்னாலே இருந்து தமிழ்நாட்டுக்காக தொண்டாற்ற விரும்புகிறோம் என்று சொல்லி தங்களை இணைத்துக் கொள்ளுகிற திட்டமாக இந்த திட்டம் இன்றைக்கு சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர், திமுகவை விமர்சனம் செய்வதற்காகவே பாஜக பின்னணியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் என விமர்சித்தார். அதாவது பாரதிய ஜனதாவினுடைய சி டீம் என்று முதலாக சொன்னவன் நான் தான். இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். அவர்களுடைய சி டீம் அந்த டீம். எனவே அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் நிச்சயமாக அவர்களை பற்றியெல்லாம் விமர்சிக்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதற்காக பாரதிய ஜனதாவினாலே மறைமுகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சி டீம் தான். குரூப் 2 மற்றும் 2A தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு நடத்தி தகுதியானவர்களை தேர்வு செய்து வருகிறது. அந்த வகையில் சார் பதிவாளர், புதுநிலை வருவாய் ஆய்வாளர், வனவர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 2 மற்றும் 2A தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. குரூப் 2 பணியிடங்களுக்கு 50 இடங்கள், குரூப் 2A பணியிடங்களுக்கு 595 இடங்கள் என மொத்தம் 645 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும், இதற்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கு ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை TNPSC-யின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலம் செலுத்தலாம் என்றும், அரசு துறை நிறுவனங்களிடம் இருந்து காலி பணியிடங்கள் அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் TNPSC தெரிவித்துள்ளது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் வரும் 25ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பதாக அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தலைவர் கமல்ஹாசன் வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி அன்று நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு நகர பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பயணம் செய்யும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் படியில் தொங்கியபடி செல்லும் மாணவர்களின் கால்கள் சாலையில் உரசியபடி செல்லும் காட்சிகள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுத்து கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 73,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 9,145 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 73,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 125 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,25,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பந்தியூர் கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் சங்கடஹர சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் செல்வ விநாயகர் 13,108 கடலை புரண்டையால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அருகம்புல் மாலை, மலர் மாலைகள் அணிவித்தும் வெள்ளி கவசத்துடன் சிறப்பு அலங்காரங்களை செய்தும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் விநாயகர் உற்சவர் சுவாமி உட்பிரகார உலாவும் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே கேசவபுரத்தில் செல்போன் உயர் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேசவபுரத்தில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு செல்போன் உயர் கோபுரம் அமைப்பதற்கு பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த பணிகள் எந்தவித அனுமதியும் இன்றி தொடங்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் 40க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் உளியம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழக அரசின் பார்வையற்றோர் மற்றும் பார்வை குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கான ஆரம்ப பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சுமார் 40,000 மதிப்புள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பார்வையற்றோர்களுக்கான கதை புத்தகங்கள் என பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிந்தி மகளிர் போரம் அமைப்பின் தலைவர் பிரீத்தி பஞ்சாபி, துணைத் தலைவர் காஜல் தீபக், அமைப்பின் தலைவர் லாவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பணிச்சுமையை குறைத்திடவும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டியும், உயர் அலுவலர்களின் அதிகாரங்களை பறிக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி, மாவட்ட செயலாளர் செல்லத்துறை மற்றும் நில அளவை அலுவலக அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூரில் செம்மரக்கடத்தலில் ஈடுபட முயன்ற 10 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு பேருந்தில் செம்மரம் வெட்டுவதற்காக 10க்கும் மேற்பட்டோர் ஆயுதங்களுடன் வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சோதனையில் ஈடுபட்ட போது திருப்பத்தூரைச் சேர்ந்த 10 பேர் செம்மரம் வெட்டுவதற்காக சென்றது தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் இருந்த கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு நகர பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பயணம் செய்யும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் படியில் தொங்கியபடி செல்லும் மாணவர்களின் கால்கள் சாலையில் உரசியபடி செல்லும் காட்சிகள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுத்து கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றன. பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் காட்பாடி அடுத்த வள்ளிமலை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் துவக்கியது. இதனை பள்ளி தலைமை ஆசிரியர் சிங்காரவேலு துவக்கி வைத்தார். இதில் 127 மாணவர்களும்
96 மாணவிகளும் என மொத்தம் 223 பேர் பங்கேற்று ஆர்வமுடன் சதுரங்கம் விளையாடினர். இந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகள் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி அருகே வரலட்சுமி ஆலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக போராட்டம் நடைபெற்றது. ஆற்றில் சுத்திகரிக்கப்படாத ரசாயன கழிவுகளை ஆலை நிர்வாகம் வெளியேற்றி விவசாய நிலத்தையும் நீர்நிலைகளையும் மாசுபடுத்துவதாக விவசாயிகள் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதுகுறித்து பலமுறை அரசுக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் கட்டிட கட்டுமான கண்காட்சி பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாகவும் 300 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் நடைபெறும் எனவும் திருப்பூர் மாவட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அறிவித்துள்ளனர். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜூலை 18, 19, 20, 21 4 நாட்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கட்டட கட்டுமான கண்காட்சி பொதுமக்களுக்கும் கட்டடம் கட்ட நினைப்பவர்களுக்கும் கட்டடம் கட்டி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு உதவியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த எங்களுடைய திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் 26வது ஆண்டாக வரியெடுத்து வைத்து இந்த 20வது கட்டட கட்டுமான கண்காட்சி இந்த வருடம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. எங்களுடைய இன்ஜினியர் அசோசியேஷன் மாநில கூட்டமைப்புடன் சேர்ந்தது. அந்த மாநில கூட்டமைப்புடன் சேர்ந்த எங்களுடைய சங்கம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மாண்புமிகு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர் கண்காட்சி திறந்து வைக்க உள்ளார். உக்ரைன் போரை 50 நாட்களில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளுக்கு மேலாக சண்டை நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் போரை 50 நாட்களில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பேசிய ட்ரம்ப் புதினின் செயல்பாடுகள் ஏமாற்றம் அளிப்பதாகவும் அடுத்த 50 நாட்களுக்குள் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு புதின் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்றும் தங்களுடன் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் 100% வரி விதிக்கப்படும் எனவும் கூறினார். முன்னதாக ஒரு பக்கம் அமைதியை விரும்புவதாக புதின் கூறிக்கொண்டே மறுபக்கம் உக்ரைன் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதாக ட்ரம்ப் விமர்சித்தார். புதின் மீது அதிருப்தி அதிகரித்து வருவதால் ரஷ்யா மீது புதிய தடைகள் விதிக்கப்படலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பூமிக்கு திரும்பினார் விண்வெளி நாயகன் சுபான்சு சுக்லா. கோடிக்கணக்கான மக்களின் கனவுகளை ஊக்குவித்துள்ளதாக பிரதமர் மோடி பாராட்டு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிதம்பரத்தில் தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜக பின்னணியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம். அமைச்சர் ரகுபதி விமர்சனம். குரூப் 2 2A தேர்வுகளுக்கான தேதி அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியீடு. ஜூலை 25ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக கமலஹாசன் பதவியேற்பு. மக்கள் நீதி மய்யம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.